This video sponsored by SPO Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்பறிங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெட்டீரியலை தினைக்கும் நம்ம வீடியோ வரும் யூடியூப்பில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நோட்ஸ் பண்ணி தான் நான் வீடியோவை எடுக்கிறேன். நோட்ஸ் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சயின்ஸ் 6வது பஸ் டைமில் அளவீட்டியல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை நான் கொடுக்குற மெட்டீரியலை வச்சு நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்து நோட்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோட்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை புக்கில் நான் கொடுக்குறத அப்படியே அன்லைன் பண்ணாலும் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்படை அலகுகள் 7 வகைப்படும். துணை அலகுகள் 2 வகைப்படும். அந்த துணை அலகுகள் 2 தான் ரேடியன், இஸ்ரேடியன் சொல்லிட்டு 2 சொல்லுவாங்க. வெப்பநிலைனா கெல்வின், தொலைவுனா மீட்டர், மின்னோட்டம்னா ஆம்பியர், காலம்னா வினாடி, பொருள்களின் அளவுனா மோல், நிறை என்பது கிலோகிராம், ஒளியின் செறிவுன்னா கேண்டிலா. தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு. அளவீடு எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 வகை. எண் மதிப்பு அலகுன்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். நீளம், இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் குறியீடு எந்த குறியீட்டால் அளவிடப்படும்னா மீட்டர் குறியீட்டால் அளவிடப்படும் சொல்லிட்டு ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா போட்டுருங்க. ஒரு மீட்டர் 1000 மில்லி மீட்டரை சேர்ந்தது. அதே ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். நீங்கள் 2 மீட்டர் எப்படி கேட்டாங்கனாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஒரு மீட்டர்னு கேட்டாங்கன்னா 1000 மில்லி மீட்டர், ஒரு மீட்டர்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா 100 சென்டிமீட்டர். இதே ஒரு சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது. ஒரு கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா 1,00,000 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் மில்லிமீட்டரில் கேட்டாங்கன்னா 1,10⁻⁻6 mm. அது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா 1,00,000, மில்லிமீட்டரில் கேட்டாங்கன்னா 1,00,00,000, இது கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா 100 மீட்டர். இதுதான் ஓகேவா? இது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பன்னாட்டு அலகு முறைகள். நீளத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா வினாடி, பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், பருமனின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா மீட்டர் ஸ்கூபு. இது கரெக்டாக படிக்கோங்க. பருமன், பரப்பளவு, இந்த ஸ்கொயர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அந்த பருமனுக்கும் அந்த ஸ்கொயரு ஸ்கூபு நல்லாவே பார்த்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணையை இதிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸு ரொம்ப இம்பார்ட்டனு. டெசினா 10⁻⁻1. 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். சென்டின்னு கேட்டாங்கன்னா 10⁻⁻2. 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். மில்லின்னு கேட்டாங்கன்னா 10⁻⁻3. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். நானூன்னு கேட்டாங்கன்னா 10⁻⁻9. ஒரு 0 9 1 போட்டு 9 0 போட்டிங்கன்னா மீட்டர், நானோமீட்டரில் 1 மீட்டர் வந்துடும். கிலோன்னு கேட்டாங்கன்னா கே, அதுக்கு கிலோவுக்கு 1000. மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர்.